அனைவருக்கும் வணக்கம். ஊடகத்தாருக்கு அனைவருக்கும் என் வணக்கம். இங்கே எங்கள் செயல் திட்டங்கள் பல, எங்கள் எண்ணங்கள் மேனிஃபெஸ்டோ என்று சொல்வார்களே, அவற்றை சொல்வதற்கு முன்னால் எங்கள் முன்னேற்றத்தை பற்றியும் நாங்கள் சொல்ல வேண்டும். இங்கே கட்சியில் இணைந்திருக்கும் ஒருவரை, உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்தவரை மீண்டும் மறு அறிமுகம் செய்ய, புது கிரெடென்ஷியல்ஸுடன் அவரை அறிமுகம் செய்ய இருக்கிறேன். திரு பொன்ராஜ் அவர்கள். திரு பொன்ராஜ் பற்றி தெரிந்தவர்களுக்கு ஓரிரு வரிகள் இதில் சேர்ந்து தெரியும். தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ள, இது காந்திக்கு பிறகு தேசமே கொண்டாடிய தலைவர் மேதகு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவிற்கான மகத்தான கனவுகளை முன்வைத்து மொத்த இளைஞர்களையும் மாணவர்களையும் அதை நோக்கி செலுத்தியவர். அவரது கனவுகளை செயல்படுத்தும் இளவலாக அவருடனே 20 வருடங்களுக்கு மேலாக பயணித்தவர் திரு பொன்ராஜ் வெள்ளைச்சாமி அவர்கள். மேதகு கலாம் மறைந்த பிறகு அவரது கனவுகளை நனவாக்கி மக்களோடு களத்தில் இன்றும் நிற்கின்றவர் திரு பொன்ராஜ் அவர்கள் பாதுகாப்பு அமைச்சகத்தின் பிரிவான ஏடிஏவில் ஒரு அறிவியல் விஞ்ஞானி, சயின்டிஸ்ட் ஜி எனும் உயர்ந்த பதவியை வகித்தவர். ஜனாதிபதி அலுவலகத்தின் டெக்னாலஜி இன்டர்ஃபேஸ் இயக்குநராகவும் இருந்தவர். மேதகு கலாம் அவர்கள் திரு பொன்ராஜ் வெள்ளைச்சாமி அவர்களுடன் இணைந்து 15 மாநில முதல்வர்களுக்கு வறுமையை ஒழித்து செழுமையை நோக்கி செல்வதற்கான செயல் திட்டங்களை விளக்கி இலக்குகளையும் நிர்ணயித்துக் கொடுத்துள்ளார். 3 இந்திய பிரதமர்களுடன் இணைந்து தேசத்தின் வளர்ச்சிக்காக பணியாற்றிய அனுபவம் இவருக்கு உண்டு. நதிநீர் இணைப்பு முதல் விண்வெளியில் சோலார் சக்தி திட்டம் வரை இவரது பங்களிப்பு இன்றும் தொடர்கிறது. பஞ்சாயத்து முதல் பாராளுமன்றம் வரை இளைஞர்களை அரசியலுக்கு தயார் செய்ய வேண்டும் என்பதற்காக மேதகு கலாமுடன் இணைந்து செயல் திட்டத்தை உருவாக்கியவர். அதை செயல்படுத்த தன் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டவர். தொடர்ச்சியாக இளைஞர்களோடு உரையாற்றி கொண்டிருப்பவர். மக்கள் நீதி மையத்தை நோக்கி நல்லவர்கள் வர வேண்டும் என்று அழைத்தேன். நாட்டுக்காக உழைத்த நல்லவர்களும் நேர்மையானவர்களும் நம்மிடம் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். நேர்மையின் கூடாரமான மக்கள் நீதி மையத்திற்கு இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரமான திரு பொன்ராஜ் அவர்களை பெருமிதத்துடன் பெரு மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். மக்கள் நீதி மையம் கட்சியின் துணைத் தலைவராக ஏற்கனவே உங்களுக்கு டாக்டர் மகேந்திரன் அவர்களை அறிமுகம் செய்திருக்கிறேன். இப்பொழுது இன்னொரு கட்சியின் துணைத் தலைவராக இவரை நியமனம் செய்திருக்கிறோம். மக்கள் நீதி மையத்தை பெருவெற்றி பெறச் செய்ய இன்று இக்கணம் முதல் அவர் தீவிரமாக செயலாற்றுவார். எம்என்எம்ஸ் அஜெண்டா ஃபார் விமன் வெல்ஃபேர், இதை சந்தோஷ் பாபு அவர்களும், அது அவர் தலைமையில் பேர் இருக்கிறது என்றாலும் பல இளைஞர்கள் அதற்கு பின்னால் உழைத்திருக்கிறார்கள். மக்கள் நீதி மையத்தின் கட்சியில் இருக்கும் அறிவார்ந்த சகோதரர்கள் அனைவரும் அவர்களின் வாதத்தை முன்வைத்து அதிலிருந்து வடிகட்டி எடுத்த சில விஷயங்கள் இங்கே உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். எம்என்எம்ஸ் அஜெண்டா ஃபார் விமன் வெல்ஃபேர். Monetizing household work. As announced earlier, M&M promises to give dignity and recognition to homemakers. 50% women in uniform. Every uniformed sector in state service should have 50% women representation. 2. Protection for women in distress. Hostels in every district for free emergency overnight stay for women in distress and establish a follow-up system on complaints registered with 181 Women's Helpline. மூன்றாவது 3. Universal distribution of feminine products. Government to produce and distribute sanitary napkins via PDS for poor, urban and rural adolescent girls
and women. 4. Magalir Vangi Bank at district level to be established for women, run by women, for women. Umbrella of support for single mothers. Education, skill building, employment, and socio-economic support to be given to all single mothers. Personal care spaces. Government in collaboration with NGOs will provide infrastructure in public spaces, bus stops, railway station, etc. for women. 7. Free reproductive health checkups for all women. Government to organize reproductive health checkup once every 6 months. M&M's agenda for youth welfare. 1. Assured employment. On forming the government, M&M promises 50 lakh new job opportunities within its term. 2. Guaranteed jobs within 100 square kilometers from your PIN code for any graduate. Don't seek work, work will seek you. Revision of unemployment allowance based on cost of living index. Youth for youth. 4th, any youth employing 5 or more young men or women is eligible for special financial incentives. 5. E-bike at 0 interest rates for first-time employees. 6. Regulation of work of GIG economy to ensure dignity of workers with off-grid breaks and accident insurance. 7. Youth exchange within and outside the state and country will be actively encouraged. M&M agenda for sports and development. 1. Fit Tamil Nadu movement. To foster discipline, time management and fitness among our people, the M&M government will lead a Fit Tamil Nadu movement starting at schools, colleges and even homes. 2. World-class sports complex at every Panchayat Union level to churn out Olympic and world champions from Tamil Nadu with private-public partnership. 3. Every village panchayat to have a sports facility and also a harmony park. 4. Traditional village sports will be given a fillip. Jallikattu will be made a more humane international spectator sport. 5. Special sports facilities for PWD persons with disabilities. 6. Training facilities for sports persons and trainers on the lines of SAI. 7. Hierarchy of competitions will be organized which will culminate in state games on the lines of the national games. பெண்கள் நல்வாழ்வுக்கான 7 செயல் திட்டங்கள். இல்லத்தரசிகளுக்கும் வருமானம். இல்லத்தரசிகளின் கண்ணியம் காக்கப்படுவது மற்றும் அங்கீகாரம் வழங்கப்படுவதை மக்கள் நீதி மையம் உறுதி செய்யும். ஏற்கனவே அறிவித்துள்ளபடி. 1. சீருடை பணியில் 50 விழுக்காடு பெண்கள் அரசு சேவையில் இருக்கும் ஒவ்வொரு சீருடை துறையிலும் 50 விழுக்காடு பெண்கள் பிரதிநிதித்துவம் உறுதி செய்யப்படும். சீருடைங்கிறது யூனிஃபார்ம் போட்ட வேலைகள். 2. துன்பத்தில் இருக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு. துன்பத்தில் இருக்கும் பெண்கள் இரவு நேரங்களில் தங்குவதற்கென்றே அவசர கால இலவச விடுதிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைக்கப்படுவதுடன்
181 பெண்கள் உதவி எண்ணில் பதிவு செய்யப்படும் புகார்கள் அனைத்தும் தொடர்ந்து கண்காணிக்கும் செயல்முறை நிறுவப்படும். 3. பெண்களுக்கான தயாரிப்புகளின் பொது விநியோகம். பெண்களுக்கான சுகாதார நாப்கின்களை அரசாங்கமே கொள்முதல் செய்து கிராமம் மற்றும் நகர்ப்புற ஏழை பெண்கள் மற்றும் இளம்பருவ பெண் குழந்தைகளுக்கு பொது விநியோக முறையில் வழங்கப்படும். பெண்களுக்கான மாவட்ட அளவிலான மகளிர் வங்கி, பெண்களால் பெண்களுக்காக பெண்களுக்கென்று இயங்கும் மகளிர் வங்கி உருவாக்கப்படும். 5. தனியாயிருக்கும் ஒற்றை தாய்மார்களுக்கான ஆதரவின் குடை, கல்வி, வேலை, திறன் மேம்பாடு மற்றும் சமூக பொருளாதார ஆதரவு போன்ற அனைத்து உதவிகளும் தனித்து வாழும் தாய்மார்களுக்கு வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும். 6. சிறப்பு பராமரிப்பு கட்டமைப்புகள். அரசாங்கம் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து பொது இடங்களில் பெண்களுக்கான சிறப்பு உள்கட்டமைப்பு வழங்குவதை உறுதி செய்யும். பஸ் நிறுத்தங்கள், ரயில் நிலையங்கள் போன்றவை. 7. இலவச ஆரோக்கியம் மற்றும் கருத்தரிப்பு பரிசோதனைகள். ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் ஒரு முறையாவது அனைத்து பெண்களுக்கும் இலவச ஆரோக்கியம் மற்றும் கருத்தரிப்பு பரிசோதனை வழங்க அரசாங்கமே ஏற்பாடு செய்யும். இளைஞர் நலனுக்காக 7 செயல் திட்டங்கள். வேலை வாய்ப்பை உறுதி செய்தல். மக்கள் நீதி மய்யம் தலைமையிலான அரசு அமையும் பொழுது 50 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் ஆட்சி காலத்திற்குள் உறுதி செய்யப்படும். 2. இருப்பிடத்துக்கு அருகாமையிலேயே வேலைவாய்ப்பு உறுதி செய்தல். அனைத்து பட்டதாரிகளும் வசிக்கும் இடத்திலிருந்து 100 சதுர கிலோமீட்டர் தொலைவிற்குள் பணி உத்தரவாதம் வழங்கப்படும். வேலையை நீங்கள் தேடாதீர்கள், வேலை உங்களை தேடி வரும். 3. சீரமைக்கப்பட்ட வேலையின்மை நிவாரணத் தொகை. வேலையில்லாத இளைஞர்களுக்கு அவர்களின் தகுதி மற்றும் வாழும் சூழலின் தேவை அடிப்படையில் வேலையின்மை நிவாரணம் வழங்கப்படும். இளைஞர்களுக்காக இளைஞர்கள். ஒரு இளைஞர் 5 அல்லது அதற்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கினால் அவர் சிறப்பு நிதி சலுகைகள் பெறுவதற்கு தகுதியுடையவர் ஆகிறார். முதல் முறை தொழிலாளர்களுக்கு வட்டியில்லா மின் பைக்குகள் வழங்கப்படும். ஒழுங்குபடுத்தப்பட்ட தற்காலிக ஒப்பந்த வேலை. தொழிலாளர்களின் கண்ணியம் காக்கப்படும் விதமாக வேலையில்லா கால ஊதியம் மற்றும் விபத்து காப்பீடு வழங்கப்படும். 7. இளைஞர்கள் பரிமாற்ற திட்டம். தேசிய மற்றும் மாநில அளவில் உள்ளேயும் வெளியேயும் கல்விக்காகவும் திறமைக்காகவும் இளைஞர்கள் பரிமாற்றம் ஊக்குவிக்கப்படும். விளையாட்டு மேம்பாட்டு திட்டங்கள் 7. 1. ஆரோக்கியமான தமிழகம் இயக்கம். மக்களிடையே ஒழுக்கம், நேர மேலாண்மை மற்றும் உடற்பயிற்சி ஆகிய நற்பண்புகளை ஊக்குவிக்கும் பொருட்டு மக்கள் நீதி மய்யம் ஆரோக்கியமான தமிழகம் இயக்கத்தை அரசு பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் வீடுகளிலும் இருந்து தொடங்கி வழிநடத்தும். 2. உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு வளாகம். ஒலிம்பிக் மற்றும் உலக சாம்பியன்களை தமிழ்நாட்டிலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கு பொது தனியார் கூட்டு முயற்சியில் ஒவ்வொரு பஞ்சாயத்து ஒன்றிய அளவிலும் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு வளாகம் நிறுவுதல். 3. ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்திலும் விளையாட்டு வசதிகள் மற்றும் நல்லிணக்க பூங்காக்கள் அமைத்தல். 4. பாரம்பரிய கிராமிய விளையாட்டுகள் ஊக்கப்படுத்தப்படும். மனிதநேய சர்வதேச பார்வையாளர்கள் விளையாட்டாக ஜல்லிக்கட்டு மாற்றப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி சிறப்பு விளையாட்டு வசதிகள். இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணை SAI வழியில் விளையாட்டு வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கான பயிற்சி வசதிகள் ஏற்படுத்தப்படும். 7.
போட்டிகளின் வரிசை முறை ஒழுங்கமைத்தல், தேசிய அளவிலான ஒழுங்கமைத்தல், தேசிய அளவிலான விளையாட்டுகளின் அடிப்படையில் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளின் வரிசை முறை ஒழுங்கமைக்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை போட்டி நடத்தப்படும். நாங்கள் 7 பாயிண்ட்ஸாக அறிவிச்சுக்கிட்டு வரோம். அதில் இது 4வது கட்டம். மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இப்பொழுது பிரச்சாரத்தை துவங்க இருக்கிறோம். உங்கள் வாழ்த்துக்களுடன் நாங்கள் அதை தொடங்கவிருக்கிறோம். இல்லை, இப்போ அலையன்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால அவங்க கூட உட்காந்து பேசிட்டு எத்தனை தொகுதிகள் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்பதை முதலில் முடிவு செய்து கொண்டு அவர்களுக்கும் அதை பகிர்ந்தளிப்பது. ஒவ்வொரு விஷயமா அவங்க அறிவிச்சுட்டே இருக்காங்க. நீங்க உங்ககிட்ட கன்சல்ட் பண்றாங்களா? இல்லை, இதெல்லாம் அரசியலில் வழக்கமாக நடக்கிறது தான். ஆர்வத்தின் காரணமாக அது செய்யப்படும். மற்றபடி ஒழுங்கமைக்கப்பட்டு விவாதத்திற்கு பிறகு சீரிய முறையில் அவை ஒழுங்கான வழியில் தேர்தல் நடக்க நாங்கள் சார் உங்க கூட்டணிக்கு தமிழகம் முழுவதும் 234 சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து எவ்வளவு விருப்ப மனுக்கள் உங்களுக்கு பெறப்பட்டிருக்கு? நிறைய வந்திருக்கு. இதுல மக்கள் நீதி மையம் சார்பில் போட்டிடுறதுக்கு ஒரு தொகுதி இப்ப 400-ஐ தாண்டி இருக்கிறது. இன்னமும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். கூட்டணிக்கு பேர் என்ன? உங்க கூட்டணிக்கு என்ன பேரு? உங்க கட்சியில உங்க கூட்டணியில் எந்தெந்த கட்சியெல்லாம் இணைய போறாங்க? இன்னும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். முழுவதுமாக அவை நிறைந்த பின்னர் பேரை நிர்ணயம் செய்யலாம் என்று. அதாவது இவங்க கூடுறது தான் முக்கியங்க. பேர் என்னங்கிறது முக்கியம் இல்லை. ஏற்கனவே டைட்டில் நிறையா இருக்கு. சீரமைப்பவும் தமிழகத்தையே நல்ல டைட்டில் தான். அது யாருமே அதுக்கு மாற்று கருத்து சொல்ல முடியாது. கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர சொல்றீங்க. எத்தனை கட்சிகள் உங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க? No, I will refrain from giving any guesswork. When it happens, we will tell you. இல்லை, இன்னும் நிறைய பேச்சுவார்த்தைகள் இருக்கின்றன. ஆனால் கைக்குலுக்கி விட்டோம் என்பது உண்மை. இங்க பேசுறாங்க சார் ராமாபுரத்திலிருந்து. அது நாங்க நேரா அவர்கிட்ட கேஜ்ரிவால்ட்டே பேசிடுவேன் சார். நீங்க ராமாபுரத்திலிருந்து இது 1 phone call away. அதனால அது பெரிய பிரச்சனையா வராது. எனக்கு நல்லவர்களோடு கூட்டணி வைக்க விருப்பம் இருக்கிறது என்பதை ஏற்கனவே சொல்லிவிட்டேன். இந்த மாற்றத்திற்கு யார் உதவுவார்களோ அவர்களுடனும் கூட்டமைப்பு வைக்க வேண்டிய கடமை இருக்கிறது எங்களுக்கு. அதையும் செய்வோம், ஜாக்கிரதையாக செய்வோம். அது நடக்கும் பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்படும். ராமாபுரத்தில் இன்னைக்கு சார் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து இன்னைக்கு பிரச்சாரத்தை தொடங்குறதா அறிவிச்சிருந்தீங்க. இன்னைக்கு அந்த திட்டம் மாறியதுக்கான காரணம் என்ன? ஏதாவது அழுத்தம் இருந்ததுனால மாத்திருக்கீங்களா? இல்லை, எல்லாம் பர்மிஷன் போன்ற விஷயங்கள் தான். அது எங்களுக்கு வந்துவிடக்கூடாது என்ற ஆர்வம் பலருக்கும் இருக்கிறது. இந்த எதுவும் பெருமைகள் யாருக்கு இருக்கும்? அதிகாரத்துக்குத்தான் இருக்கும். அதிகாரம் யாரிடம் இருக்கிறது? இந்த கணக்கு நான் போட்டு கொடுக்கணுமா உங்களுக்கு? நன்றி, வணக்கம். டைம் ஆயிட்டு இருக்குங்க.